அக்ரி ப்ரோடெக்ட். அக்ரி ப்ரோடெக்ட் பொறுத்த வரைக்குமே பேசிக்கா என்ன, இது பயோ என்ஹான்சர் அப்படின்னு சொல்லி சிஸ்டமிக் அப்ளிகேஷன். ஒன்ஸ் பயோ ப்ரோடெக்ட் வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுது, இம்மீடியட்டா வேர் வரைக்கும் கீழ் பக்கத்துல போகும். அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய கிளைகள் வரைக்கும் அந்த டாப் லேயர் என்ன இருக்கும் அது வரைக்கும் முழுமையாக கொண்டு போகக்கூடியதான் அக்ரி ப்ரோடெக்ட். அதுதான் சிஸ்டமிக் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி. ப்ரோடக்ட் பொறுத்த வரைக்கும் மெயினா மைக்ரோபியல் இனாகுலண்ட் அப்படின்னா தடுப்பூசி. இப்ப நமக்கு வந்து தடுப்பூசி போடுறோம் இல்லையா, கொரோனா வைரஸ்க்காக எல்லாம் தடுப்பூசி போடுறோம்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் ஒரு உற்பத்திகள் அது ஆரம்பிக்கும் போதே அந்த இடத்துல அது எந்த விதமான நோய் தாக்குதலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடாக கொடுக்கக்கூடியதான் அக்ரி ப்ரோடெக்ட். பயிர்களுக்கு பாதுகாப்பை முழுமையாக கொடுக்கக்கூடியதான் அக்ரி ப்ரோடெக்ட். அக்ரி ப்ரோடெக்ட் பொறுத்த வரைக்குமே சில காரணங்கள் எஸ்பெஷலி பாதிக்கிறது எதனால பூஞ்சை நார். ஏன்னா இப்ப நம்மளுடைய ப்ரோடக்டை பொறுத்த வரைக்கும் இதை வந்து பூச்சிகளுக்கு, புழுக்களுக்கு, களைகளுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் நீங்க வேற ஏதாவது ப்ராடக்ட் தான் பயன்படுத்தி ஆகும். ஜெனரலா பூஞ்சை, இந்த பூஞ்சைக்காக மட்டும்தான் நம்மளுடைய அக்ரி ப்ரோடெக்டை பயன்படுத்த முடியும். இது இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுனால இது ரெண்டு விதமாகவும் பயன்படுத்தலாம். அப்போ ஒரு உற்பத்தி முழுமையாக எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல் வளர்றதுக்கான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடியதான் அக்ரி ப்ரோடெக்ட். பொதுவா செடிகளை வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, இது நெல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லும். அங்கங்க அப்படியே ப்ரௌன் கலர்ல ஒரு ஸ்பாட்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். ரெண்டாவது ப்ரௌன் லீஃப் ஸ்பாட்ஸ். இலைகள்ல அப்படியே ப்ரௌனா வரும். இது வந்து பூஞ்சையினால் ஏற்படக்கூடியது மில்டியூங்கிறதும் பூஞ்சை தான். இலைகள்ல இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இல்ல காயில பழத்துல இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுல இந்த மாதிரி ஒயிட்டா இந்த மாதிரி டாட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பூஞ்சையோட ஃபார்மேஷன்னால அது பாதிக்கப்பட்டிருக்கலாம். ரூட் ராட்னா வேர்கள் வந்து அழுகி போகுது. சில உற்பத்திகள் பார்த்தீங்கன்னா வேர்கள் முழுசா இருக்காது. எடுத்து பார்த்தோம்னா வேர்கள் ஃபுல்லா கம்ப்ளீட்டா அழுகி போயிருக்கும். வேர்கள் அழுகி போயிருந்ததுன்னா அந்த செடி வளரவே முடியாது. ஸ்டெம்லைட் அப்படின்னா தண்டுல ஏற்படக்கூடிய வெடிப்புகள், தண்டுல ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதெல்லாம் ஜெனரலா பூஞ்சையினால வரக்கூடிய சில பாதிப்புகள். இதுக்காக அக்ரி ப்ரோடெக்ட் பயன்படுத்தலாம். அக்ரி ப்ரோடெக்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான அப்ளிகேஷன்ஸ். ஒரு அப்ளிகேஷன் என்னன்னா ப்ரிவென்டிவா, நோய் தாக்காமல் முதல்லயே நம்ம கொடுக்கறதுனால ஃபியூச்சர்ல எந்த விதமான பாதிப்பு ஏற்படாமல் இருக்கலாம். ரெண்டாவது நோய் வந்த பிறகு கொடுக்கக்கூடிய. நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், முதல்ல நிலத்தை நேர்த்தி பண்ணும் போதும் ப்ரோடெக்ட் பயன்படுத்தலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, என்னென்ன ப்ராடக்ட்லாம் முதல்ல நம்ம பயன்படுத்தலாம்னா அக்ரி 82, அக்ரி ஹியூமிக், தென் அக்ரி ப்ரோடெக்ட். தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அக்ரி நானோடெக்கும் பயன்படுத்தலாம். இது எதுக்காக, முதல்ல நில நேர்த்தி பண்றதுக்காக. அப்ப ப்ரோடக்ட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ, 1 ஏக்கருக்கு 1 கிலோ, அத 100 கிலோ இயற்கை உரம், மாட்டு சாணமோ இல்ல ஆட்டு எருவோ இந்த மாதிரி இயற்கை உரத்தோட கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 கிலோ அக்ரி ஹியூமிக்கோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நில நேர்த்தி பண்றதுக்கு ஹியூமிக் வேணும், ப்ரோடக்ட் வேணும், தென் 82 வேணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது 3 நம்ம கொடுக்கலாம். அடுத்ததா விதை நேர்த்தி. விதைகள் விதைக்கிறதுக்கு முன்னாடி 1 கிலோ விதைக்கு 5ல இருந்து 10 கிராம் வரைக்கும். 5ல இருந்து 10 கிராம் 1 கிலோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன சொல்யூஷன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல இந்த விதைகளை போட்டு ஊற விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க, 1/2 மணி நேரம் காய வைங்க. அதுக்கப்புறம் டைரக்டா நிலத்துல போய் நட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரிதான் ரூட் டிப்பிங். ரூட் டிப்பிங் பொறுத்த வரைக்கும் நாத்து நடும்போது என்ன பண்ணலாம், ஒரு தொட்டியில தண்ணியில கொஞ்சம் ஒரு சொல்யூஷன் மாதிரி, ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு சொல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதுல முக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நிலத்துல போய் நடலாம். பொதுவா அரிசி போன்ற தானியங்கள் 90ல இருந்து 120 நாட்கள் வளரக்கூடிய இந்த தானியங்களா இருந்துச்சுன்னா 2 கிராம் 1 லிட்டர் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே அப்ளிகேஷனாகவும் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டோஸ் எப்ப கொடுக்கணும் ப்ரோடக்ட், விதை விதைச்சு 20ல இருந்து 30 நாட்கள் கழிச்சு. ரெண்டாவது டோஸ் வந்து அந்த ஃபிளவரிங் ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி ப்ரோடக்டை கொடுக்கலாம். ப்ரோடக்ட் பொறுத்த வரைக்கும் 3 விதமான அப்ளிகேஷன். நிலத்தை தயார் பண்றதுக்கு, விதை நேர்த்தி பண்றதுக்கு, தென் வளர்ச்சி அந்த ஸ்டேஜ்ல எதுவும் வராமல் தடுக்கிறதுக்காக, தடுப்புக்காக பயன்படுத்தலாம். ஒன்ஸ் ஒரு நோய் வந்துச்சு, எஸ்பெஷலி
பூஞ்சை இந்த படத்துல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வேர் அழுகலா இருக்கிறதோ இல்ல ஸ்டெம்ல வந்து வெடிப்புகள் வந்து ஏற்படுறது, இல்லை இலைகள்ல வந்து அங்கங்க அந்த வெடிப்புகள் இருக்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் நம்ம பார்க்கலாம். மாங்காய் கொய்யா அதெல்லாம் மரத்துல இருக்கா, அப்ப இருக்கும்போது என்ன ஆகும்னா வெடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வெடிப்பு ஏற்படுறதுக்கான காரணம்னா அது ஒரு விதமான பூஞ்சையினால வரக்கூடிய. ஸோ அது மாதிரி ஒரு நோய் வந்துச்சுன்னா ஒரே வாரத்துக்குள்ள 2 தடவை ஸ்ப்ரே அப்ளிகேஷன்ல கொடுக்கும். எவ்வளவு கொடுக்கணும்? 2-3 கிராம் பர் லிட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். இதே என்ன பண்ணலாம்னா புரோட்டக்கர் 40 கிராம் அக்ரி புரோட்டக்கர் ஒரு 10 ml 82 கூட மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே அப்ளிகேஷன் 15 லிட்டர் டேங்க்ல கொடுக்கலாம். ஸோ புரோட்டக்கர் 82 கொடுக்கறதுனால இன்னும் எஃபெக்டிவா அதை அழிக்க முடியும்.